ஜோதிட ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். நான் தேர்கிறது ஜோதிடர் மணியரசு. இப்ப நம்ம பார்க்க போற தலைப்பு யோகம். ஒரு ஜாதகத்துல யோகமான ஜாதகம் எது அப்படின்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஏன்னா எல்லாருக்கும் ஒரு விருப்பம் என்னன்னா, எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா, எனக்கு யோகம் இருக்கா, அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. முதல்ல லக்னாதிபதி வலுவா இருக்கான்னு பாத்துருங்க, ரொம்ப முக்கியம். லக்னாதிபதி 5, 9 தொடர்பு கொண்டால் பிறப்பிலேயே யோகக்காரகன். இந்த தொடர்பு அப்படிங்கிறத ராசியில மட்டும் பார்த்தீங்கன்னா தப்பா தான் இருக்கும். ஏற்கனவே நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்ற மாதிரி வர்க்க சக்கரங்களில் பார்க்க வேண்டும். குறைந்தது ஒரு 4 சக்கரத்துல பார்க்கணும். இந்த இடத்துல மட்டும் தசாம்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சேர்த்துக்கணும். தசாம்சம் தொழிலை மட்டும் சொல்லாது, கர்மாவையும் சொல்லும். அப்ப லக்னாதிபதி 5, 9 தொடர்பு கொண்டு ராசி, நவாம்சம், திரைக்காலம், துவதசாம்சம், D10 என்று சொல்லக்கூடிய தசாம்சம் இங்க வலுவா இருக்கார் சார் அப்படின்னாலே, 5, 9 இருக்கார் சார் அப்படின்னாலே இந்த ஜாதகர் எப்படி இருந்தாலும் அதிர்ஷ்டத்தை சம்பாரிச்சுடுவார். சரிங்களா? அடுத்து லக்னாதிபதியும் 5ஆம் அதிபதியும் சேர்ந்து நான் சொன்ன மாதிரி மேற்சொன்ன இடங்கள் இருந்தா பூர்வீக சொத்துக்களை வந்து குமிஞ்சிருக்கும். பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய யோகம் இந்த ஜாதகருக்கு இருக்கும். பூர்வீக சொத்துக்களை வச்சு ஜாலியா இருக்கக்கூடியவங்க இந்த ஜாதகர் இருப்பாங்க. ஒரு உதாரணமா சொல்லணும்னா, ஒரு மகர லக்னம், இந்த சனி சுக்கிரன் சேர்ந்து 5ஆம் இடத்துல இருப்பது, ரிஷபத்துல இருக்கிறது. சுக்கிரன் ஆட்சி, சனிக்கு நட்பு வீடு. இங்க பூர்வீக சொத்துக்களை இந்த ஜாதகர் அனுபவித்துக் கொண்டிருப்பார். இவங்களாம் ஜாதகம் பார்க்கணும் அவசியமான ஜாதகம் பார்க்க வர மாட்டாங்க. 5, 9 வலுவா இருந்தது பாருங்க. 5, 9 வலுவா எந்த ஜாதகம் இருக்காது. ஒன்னு 5 நல்லா இருக்கும், இது 9 நல்லா இருக்கும். 5, 9 சேர்ந்து நல்லா இருக்காது. 5 நல்லா இருந்தாலே ஜாதகம் பார்க்க வரமாட்டாங்க. 9 ஓரளவுக்கு நல்லா இருந்தா இவங்க ஜாதகம் பார்க்க வரமாட்டார்கள். அதை முதல் தெரிஞ்சுக்கோங்க. 5, 9 கெட்டு போனவங்க தான் நம்ம ஜாதகம் பார்க்கவே வருவாங்க. அதை வலுப்படுத்துவதான் ஜோதிடோட வேலை. அப்ப லக்னாதிபதி 5, 9 தொடர்பு கொண்டு வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் 5 தொடர்பு கொண்டாலும் ஓகே தான், 9 தொடர்பு கொண்டாலும் ஓகே தான். வர்க்க சக்கரங்களில் நம்ம சொன்ன மேற்சொன்ன வர்க்க சக்கரங்களில் வலுவாக இருந்தால் அது யோக ஜாதகம். இது முதல் ரகம். அடுத்த ஒரு ரகம் இருக்கு. வர்க்கோத்தமான கிரகங்கள் யோகங்களை தருகிறது. வர்க்கோத்தம்னா என்ன சார்? ராசிலையும் வர்க்க சக்கரங்களிலும் ஒரே இடத்துல இருக்கிறது. அரசியல்வாதிகள் ஜாதகங்கள்ல பெரும்பாலும் இந்த வர்க்கோத்தமும் வேலை செய்யும். நம்ம அரசியல் ஜாதகம் பத்தி பேசுறப்ப சொல்லுவோம். அப்ப வர்க்கோத்தமம் அப்படிங்கிறது மிக மிக ஒரு அற்புதமான அமைப்பு. வக்ரம் வேற, வர்க்கோத்தமம் வேற. உதாரணமா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மகர லக்னம், 5ல சுக்கிரன் ஆட்சியா இருக்காரு, நவாம்சத்திலே அதே இடத்துல இருக்காரு, திரைக்காலத்திலே அதே இடத்துல இருக்காரு, துவதசாம்சத்திலே அதே இடத்துல இருக்காரு, தசாம்சத்திலே அதே இடத்துல இருக்காருன்னா அதிர்ஷ்டம் கூரையை பீத்து கொண்டு கொட்டும். ராசி பலன் சொல்றோம்ல, இந்த ராசிக்கு கொட்ட போகுதுங்க. ராசிக்கெல்லாம் இல்லை, இவருக்கு கொட்டும். வாழ்நாள் முழுக்க இவருக்கு யோகம் தான். தொட்டதெல்லாம் துலங்கும். மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் ஜாதகங்களில் எல்லாம் இந்த அமைப்பு இருக்கும். இதுக்கு பேர் வர்க்கோத்தமும் பேரு. இந்த வர்க்கோத்தமும் 6, 8 பன்னெண்டு இருந்துடக்கூடாது, மொத்தத்தையும் அழிச்சு விட்டுரும். உதாரணமா சொல்றேனே, இதே மாதிரி ஒரு கும்ப லக்ன ஜாதகம், சூரியன் வர்க்கோத்தமாகி அந்த பையனுக்கு 12ல இருக்கு, லக்னாதிபதியும் அங்க தொடர்புல இருக்காரு. இது வர்க்க சக்கரங்கள் எடுத்துக்கங்க. ராசியிலையும் 2 வர்க்கங்களிலும் அந்த மாதிரி ஒரு தொடர்பு வந்துருச்சு. இந்த பையன் மிகப்பெரிய குடியாரா, அவ்வளவு அருமையான அந்த பையன் மிகப்பெரிய குடியாரனா போயிட்டான். திருமண பிரிவினையே கொடுத்துருது. அப்ப இங்க 7ஆம் அதிபதி தான் இருந்தாலும் அவர் போய் வர்க்கோத்தம் நோய் 12ல் அமர்ந்து ஒழுக்க குறைபாட்டை கொடுத்து திருமண பிரிவினையும் கொடுத்துருது. அதே கும்பலக்கணத்துக்கு இந்த 4ஆம் அதிபதி சுக்கிரன் வர்க்கோத்தமா இருந்தா தாயின் சொத்துக்கள் கிடைக்கும், தாயார் சூப்பரா இருப்பாங்க, தாய் வழி சொந்த பந்தங்களும் அற்புதமா இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்ப யோகம் அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே முதல்ல நீங்க பார்க்க வேண்டியது லக்னாதிபதி 5, 9 தொடர்புல இருக்கா சார் இருந்தா அவர் என்னைக்கு தான் ஜெயிச்சு வந்துடுவார். தசாபுத்தியோட வரணும், அவ்வளவுதான். உதாரணமா நான் சொன்ன மாதிரியே சுக்கிரன் வர்க்கோத்தமா இருக்கு, ஆனா சுக்கிர திசை வந்தா தான் அது யோகம். வரலேன்னு வைங்க, அந்த புத்திகள்ல யோகத்தை கொடுக்கும். இருந்தாலும் சுக்கிர திசை வந்ததுன்னா மிதமிஞ்சிய ராஜ யோகத்தை கொடுக்கும். இந்த பிச்சைக்காரனை கொண்டு போய் கோடீஸ்வரனாக்கும் சொல்லக்கூடிய யோகமா இதுதான். சரிங்களா? ஏன்னா ஏற்கனவே சுக்கிரன் அப்படின்னாலே மிதமிஞ்சிய யோகத்துக்கு காரகன். இந்த ராகுலாம் சேர்ந்துருச்சுன்னு வைங்க,
அவர் தொடுறதெல்லாம் தங்கம், அவர் தொட்டதெல்லாம் துலங்கும், எல்லாமே அதிர்ஷ்டம் தான். அப்ப அதிர்ஷ்டம் அல்லது யோகம்னு பார்க்கணும்னா லக்னாதிபதி 5-9 தொடர்பு, 5-9 வர்க்கோத்தமமாயி வர்க்க சக்கரங்களில் இதே மாதிரி 5-9 4 7 10 11 இந்த மாதிரி இடங்கள் இருக்குது. 6-8 12 கொண்டு போகக்கூடாது. நன்றி, வணக்கம்.